அருமையான சிந்தனையான செய்திகளை சொன்னார். பெரியவங்க நல்ல செய்தி சொல்கிறோம் வழிகாட்டுறோம்னு சொல்லி பல வகையில் திசையை மாற்றி போடுறாங்க. அவங்க வாழுகிற முறையை இன்றைக்கி நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்கே அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டார். நீங்கள் சினிமாவில் பார்த்துருக்கீங்க, அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் கணவனும் மனைவியும் காதலையும் நடந்து போகும்போது திடீர்னு எரடி ஆம்பளை கீழே விழுந்துருவான். கீழே விழுந்தோட பக்கத்தில் இருக்கிற பெண் என்ன செய்வா? ரத்தம் வடியும். இங்கே ஆம்பளைக்கு என்ன செய்வா? டப்புன்னு முந்தானையை கிழிச்சு நெத்தியில் கட்டு போடுவாங்க. 150 வருஷமா ஆம்பளை கீழே விழுந்து பொம்பளை தான் முந்தானையை கிழிச்சு நெத்தியில் கட்டு போடுறாளே தவிர எந்த படத்திலேயாவது ஒரு பொம்பளை கீழே விழுந்து ஆம்பளை வேட்டியை கிழிச்சு கட்டு போட்டு பார்த்துருக்கீங்களா? ஒன்றும் நடக்காது. ஆனால் 50 ஆண்டுகளுக்கு முன்பு இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் என்னுடைய தாத்தாவுக்கும் பாட்டிக்கு நேர்ந்தது. நான் கேள்விப்பட்டேன். எங்கள் தாத்தாவும் பாட்டியும் நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அந்த காலத்தில் போகும்போது எங்கள் பாட்டி தவறி கீழே விழுந்துட்டாங்க. விழுந்தவுடனே இந்த நெத்தியில் அடிபட்டு ரத்தம் வழிஞ்சிருக்கு. டப்புன்னு எங்கள் தாத்தா வேட்டியை கிழிச்சு நெத்தியில் கட்டு போட்டு மனைவி அழைச்சிட்டு வீட்டில் கொண்டாந்து விட்டாங்க. நெத்தியில் அந்த வேட்டி கிழிச்சது கட்டு போட்டிருக்கு. எல்லாரும் பார்த்தாங்க. பார்த்துட்டு தாத்தாவோட வேட்டியை பார்க்குறாங்க. வேட்டி கிழியவே இல்லை. அப்புறம் எப்படி அந்த கட்டு போட்டான்னு பார்த்தா வேட்டியை கிழிக்கிற அவசரத்தில் கோவணத்தனியை உருகி இருக்கிறான். இது தெரியலைங்க. ஒரு வாரமா கட்டு போட்டு இதை தர்மாஸ்பத்திரியில் போய் கட்ட உக்கலாமன்னு கூட்டிட்டு போய் அவுத்து பார்த்துருக்காங்க. அது அந்த அடையாளமே இல்லாமல் ஆறி போயிருந்திருக்கு. இப்படிப்பட்ட மருத்துவ குணம் வாய்ந்த பெரியவங்களாம் அந்த காலத்தில் வாழ்ந்திருக்கான். என்ன ஒன்று சொல்கிறேன், எதுக்கு சொல்ல வரேன், பெரிய ஆளுகிட்ட போய் சில ஐடியா கேட்பான் நம்மால் இளைஞர்கள். என்ன மாதிரி கேட்குறான் பாருங்க. கல்யாணம் பண்ணவுடனே கல்யாணம் பண்ணி வச்சு என்னாரும் அடிச்சு போட்டான், கல்யாணம் வச்சு இவன் அடிச்சுட்டான்னு சொல்லியில்ல. கல்யாணம் பண்ணி வச்ச உடனே நம்ம ஆளுங்க பெரிய ஆளுங்க ஒரு ஐடியா சொல்லும். ஆடி மாதம் அவன் பொண்டாட்டிய அவங்க அப்பா விட்டு கடுப்பு, நீ இங்கே உங்கள் அப்பா அம்மாவோட இரு, அந்த பிள்ளை அப்புறம் எதுக்கு நீ கல்யாணம் பண்ணி வச்ச? இந்த பெரிய ஆளுவை பண்ணுற வேலை. அதுக்கு ஒரு பெரிய மனுஷன்ட்ட போய் ஒரு ஐடியா ஒருத்தன் கேட்டான். இப்படி கொண்டு பிரித்து விட்டு இதுக்கெல்லாம் சட்டத்திட்டம்லாம் எழுதி வச்சுருக்கீங்களே, ஒரு மாதம் அவளோட அக்கா தங்கச்சி எங்கள் வீட்டில் வந்து உட்கார்ற மாதிரி ஒரு சட்டத்திட்டம் வச்சியாடா நீங்கள்? ஆடி மாதத்தில் என்ன இந்த பிளான் மட்டுமே வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். ஆனால் அந்த ஆடி மாதத்துக்காக ஒரு பாட்டு போட்டான் ஒரு ஆள்தான். ஆடி மாசம் காத்தடிக்க வாடி கொஞ்சம் சேர்த்தனைக்க மானே மாங்குயிலே. ஆடி மாசம் காத்தடிக்க வாடி கொஞ்சம் சேர்த்தனைக்க மானே மாங்குயிலே. அடி நானே மாங்குயிலே. அடி காஞ்சம்மாடு அல கம்புள்ளதா அளவுள்ளா போல ஆடி மாசம் காத்தடிக்க வாடி கொஞ்சம் சேர்த்தனைக்க மானே மாங்குயிலே. அடி நானே மாங்குயிலே. தண்ணி குடிச்சு உசபிச்சு கையடைச்சு நான் பேச நீ பேசையம்மா. ஈச்சமர பாய் விரிச்சு ஏணி வட்டி தண்ணி குடிச்சு உசபிச்சு கையடைச்சு நான் பேச நீ பேசையம்மா. மாமங்காரம் பார்த்தாலும் மூச்சு வாங்க வேத்தாள், மாமங்காரம் பார்த்தாலும் மூச்சு வாங்க வேத்தாள். அக்கா வெட்ட சுக்க புனர் புனச்சா புனரும் தப்புரு ஆடி மாசம் காத்தடிக்க வாடி கொஞ்சம் செத்தனைக்க மானே மாங்குயிலே. அடி நானே ஆங்குயிலே. எம்மா 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 எம்மாமோ எம்மா எம்மா எம்மாமோ
ஆடி மாதங்கிறதுக்காக அந்த பாட்டை பாடுங்க. இப்போ 2 ஆண்கள் பேசி முடிச்சிருக்கிறாங்க. இனிமேல் தான் 2 பெண்கள் எழுந்திருக்க போகிறாங்க. குடுமி புடி சண்டைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த சண்டை இந்த மேடையில் நடைபெறாது. குடுமி இருந்தால் தானே சண்டை வர. எதையோ நடந்துட்டு போகுது. இருந்தாலும் இங்கே இந்த பக்கம் இதான் ஒரு சரியான வெயிட்டான 2 பேர் உட்காந்துருக்கிறது பார்த்தியாலா? நானே இப்படி தாங்க உட்காந்துருக்கேன். அதில் நாடும் வீடும் முன்னேற முதியவர்கள் தான் என்று பேசி அந்த அணிக்கு வலு சேர்க்க வருகிறார் திருவாரூர் வெண்மணி சிந்து அவர்களுக்கு கொஞ்சம் பழத்தை கரவொலி கொடுப்பா. பொம்பளை பிள்ளைங்களா வருதா? என்னண்ணே ஒரு ஃபார்ம்ல தான் அலையிறீங்க புள்ள 2 பேரும். நடுவர்களே சொல்லுமா, நல்லா இருக்கீங்களா? அருமைமா. நீங்களா இருக்கும்போது ஆடி மாச காத்துல எங்கேயோ ஓடிட்டீங்களோன்னு நினைச்சேன். இங்கே வரணும்ல, பின்னாடி வரணுமா? நடுவர்களே சொல்லுங்க. சாமி கும்பிட்டுட்டு வரலாம். நல்லா தாராளமாக கூப்பிடுவோம். மாரியம்மா தான் காப்பாற்றும். ஆடி வாரா மாரியம்மா ஆதிமலையனூர் மாரியம்மா ஓடி வருவா மாரியம்மா ஓசையிலே நேரமா அடிவாரா மாரியம்மா ஆதிமலையனூர் மாரியம்மா அடிவாரா மாரியம்மா ஆதிமலையனூர் மாரியம்மா ஓடி வருவா காளியம்மா ஓசையிலே நேரமா ஓடி வருவா காளியம்மா ஓசையிலே நேரமா வேப்பிலைகள் வாழ்பவல்ல ரெண்டு வரும் தருபவல்ல தேடி வரும் ஒன்ன நானும் மாரியம்மா வேப்பிலைகள் வாழ்பவல்ல ரெண்டு வரும் தருபவல்ல தேடி வரும் ஒன்ன நானும் மாரியம்மா உலகாலும் நாயகியே மாரியம்மா உச்ச துணை தாரமடி மாரியம்மா உலகாலும் நாயகியே மாரியம்மா உச்ச துணை தாரமடி மாரியம்மா அடிவாரா 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 மாரியம்மா ஆதிமலையனூர் மாரியம்மா ஓடி வருவா காளியம்மா சகிலே நேரமா கற்பூர ஒளியினிலே காட்சி தரும் நாயகிய கண்ணிறந்த தேவியடி மாரியம்மா மாரியம்மா கற்பூர ஒளியினிலே காட்சி தரும் நாயகிய கண்ணிறந்த தேவியடி மாரியம்மா கண்ண தூரத்தாலே மாரியம்மா கண்ணிறந்த தேவியடி மாரியம்மா கண்ண தூரத்தாலே மாரியம்மா கண்ணிறந்த தேவியடி மாரியம்மா அடிவாரா 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 மாரியம்மா ஆதிமலையனூர் மாரியம்மா ஓடி வருவா காளியம்மா ஓசையிலே நேரமா ஓடி வருவா காளியம்மா ஓசையிலே நேரமா ஓடி வருவா காளியம்மா ஓசையிலே 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 நேரமா மாரியம்மா மாரியம்மா வாய்மேடு மேற்கினிலே வந்தருளும் பின்னையடி மாரியம்மா வாய்மேடு மேற்கினிலே வந்தருளும் பின்னையடி மாரியம்மா நீ மக்களையும் காக்க வேணும் மனக்குறைய போக்க வேணும் பின்னடி மாரியம்மா தாயே பின்னையடி மாரியம்மா தாயே உத்தன் பிள்ளைகளை காத்திடுவாய் நீயே உத்தன் பிள்ளைகளை காத்திடுவாய் நீயே மாரியம்மா மாரியம்மா வாய்மேடு மேற்கினிலே மாரியம்மா. அருமை அண்ணன் வாய்மேடு VS பரமசிவம் அவர்கள் இந்த பாடலை எழுதி கொடுத்திருந்தார். இது முழு நீளமான பெரிய பாடல். இருந்தாலும் நேரம் கிடைக்கும் போது பின்னாலே பாடல் அந்த முதல்ல தொடக்கத்தில் பாடி வச்சான். அன்னார் அவர்களுக்கு இந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார். நன்றி, வணக்கம். நடுவர் அவர்களுக்கும் எண்ணெயிருக்கும் எதிரேனியருக்கும் இசைவேந்தர்களுக்கும் ரசிகர் உங்கள் அத்துணை பேருக்கும் சேர்ந்து அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நடுவர் அவர்களே சொல்லுங்க. இப்ப என்னங்க பிரச்சனை? என்னையா பிரச்சனை பண்ண பண்ணி? ராஜநிதி அண்ணன் பொண்டாட்டி சரியில்லை சரியில்லை
இதேதான். அவர் இளைஞரா, அவர் கட்ட பொண்டாட்டி சரியில்லை, இதான் பிரச்சனையா? நான் என்ன கேக்குறேன் நடுவர் அவர்களே, வந்து பேசினார்ல, ஒரு யூத் தானே, ஆமா ஒரு யூத், இளைஞர். ஒரு யூத் இன்னொரு யூத் வர்ணிச்சிருக்கலாம். ஆமா, ஏன் வர்ணிக்கல? என்ன காரணம்? நீங்க யூத் இல்ல, இதுக்கு நீ பேசாம இருந்திருக்கலாம். ஆனா நான் மரியாதை தெரிஞ்ச பிள்ளை, பெரியவர்களை மதிக்க தெரிஞ்ச பிள்ளை, நான் உங்களை மதிக்கிறேன் நடுவர் அவர்களே. தாராளமா மதி. நீங்க எவ்வளவு பெரிய முதியவருங்கிறது எனக்கு தெரியும். உங்களை வர்ணிக்காம ஒரு வார்த்தை பேசினானா இந்த மைக் எடுத்ததுக்கு என்னங்க இருக்கு மரியாதை? அதுக்காக தூக்கி வச்சுட்டு போயிடாத. அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கி வச்சிருக்காரு தெரியுமா உனக்கு? உங்களை வாழ்த்தி இளைஞர்களை பேச வந்த அந்த அண்ணன் ஒரு வார்த்தை, ஒரு வரி, ஒரு ஃபுல் லைன், ஒரு அரை வரி, ஒரு ஆஃப், ஒரு கால் வரி, ஒரு கோட்டு, ஒரு எழுத்து, ஒரு கட்டிங், ஒரு புள்ளி, அதுக்கு மேல எனக்கு தெரியாது. பேர் எனக்கு ஓரளவுக்கு தான் தெரியும். ஏதோ வாழ்த்துனாராங்க உங்களை. நான் வாழ்த்துறேன் நடுவர் அவர்களே. பாரி, அடி ஏதாவது வார்த்தையை வாராட்டினியா? அதான் பொம்பளை பிள்ளைங்கிறது. எவ்வளவு அழகான அம்சமான முதியவரா வந்திருக்க நடுவர் நீங்க, பழம்பெரும் நடுவர், பாங்கறிந்து பேசக்கூடிய நடுவர் நீங்க. வெள்ள வேட்டி கட்ட நல்ல வெள்ள உள்ள வேணும், உங்க முகத்தை பார்த்தா நல்ல தாய போல தோணும். வெள்ள வேட்டி கட்ட நல்ல வெள்ள உள்ள வேணும், உங்க முகத்தை பார்த்தா நல்ல தாய போல தோணும். நல்லதைய சொல்ல வயலுக்கு சாமி, நல்லதைய செய்ய கை கொடுக்கும் சாமி. ஐயா நீ பல்லாண்டு வாழணும், ஐயா தர, ஐயா தர, நீ பல்லாண்டு வாழணும், ஐயா தர. இப்ப என்னைய பார்த்து பாராட்டி இந்த பாப்பா சொன்னுச்சுல்ல, இப்ப இத புகழ்ந்து நான் சொல்றேன் பாரு. சொல்லுங்க. எல்லா ஊர்லயும் புருஷன் பொண்டாட்டியா இருந்தா புருஷன்காரன் டேபிள்ல உட்கார்ந்து டைனிங் டேபிள்ல சாதத்தை வச்சு சாப்பிடுவான், பொண்டாட்டி கீழே உட்கார்ந்து சாப்பிடணும். ஆமா சார். ஆனா இவங்க வீட்டுல அப்படி இல்ல. இவர் வீட்டுக்காரர் தெரியுமா செய்வாரு? இந்த பொண்ணை டேபிள் மேல உட்கார வச்சு, டைனிங் டேபிள்ல உட்கார வச்சு, மேல டேபிள்ல சாதத்தை வச்சு சாப்பிடுமான்னு சொல்லிட்டு கீழே தரையில சமணம் போட்டு அந்த ஆள் உட்கார்ந்து சாப்பிடுவான். இப்ப கை தட்டுங்க எல்லாரும் இந்த பாப்பா. அப்படி வளர்க்குறேன் என் புருஷனை. அப்படி இல்ல காரணம், இது கீழே உட்கார்ந்து சமணம் போட்டு சாப்பிட்டா சோறு வாய்க்கு வராது, இடுக்கி கீழே குனிய முடியாது அப்படின்னு அந்த ஆள் சொன்னான் ஒரு நாள். சார் இவ்வளவு பெரிய புகழ்ச்சி எனக்கு நினைக்கிறேன் சார். முதியவர்களை பத்தி தப்பா பேசுற மிஸ்டர் ராஜநிதி அண்ணன் வந்த உடனே பேசினார் நடுவர் அவர்களே. நான் என்ன சொல்றேன், அவிச்ச நெல்லு விதையாகுமா? ஆகாது. அவிச்ச நெல்லு விதையாகாது. எரும மாடு இருக்குல்ல, எரும மாடு, எரும மாட்டை எடுத்துட்டு தங்க முலாம் பூசினா அது கலர் மாறுமா? மாறாது, மாறவே மாறாது. அதே மாதிரிதான் பெரியவங்களை பேச்சை கேட்டு நடக்காத எந்த ஒரு இளைஞனும் நல்வழி சென்று நல்ல முயற்சி செஞ்சு வாழ்க்கையில முன்னேறினதா சரித்திரமே கிடையாது நடுவர் அவர்களே. அதுக்கு தான் எதுக்குமே என்ன சொல்லுவாங்க ஊருக்குள்ள, ஒரு நாலு பெரிய மனுஷன்ட்ட கேள்றா அப்படிம்பாங்க, நாலு சின்ன பிள்ளைகிட்ட கேள்றான்னு யாரும் சொன்னது கிடையாது, சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு அனுபவமே எந்த விஷயத்திலும் இருக்காது நடுவர் அவர்களே. நான் ராஜநிதி அண்ணனை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்கிறேன், டெல்லிக்கு ராஜா நாளும் பாட்டி சொல்ல தட்டாதே, பட்ட படிப்பு படிச்சு வந்தாலும் பாட்டி சொல்ல தட்டாதே, டெல்லிக்கு ராஜா நாளும் பாட்டி சொல்ல தட்டாதே, பட்ட படிப்பு படிச்சு வந்தாலும் பாட்டி சொல்ல தட்டாதே, குமரிக்கு அழகுண்டு கிழவிக்கு அறிவுண்டு அழகுல அறிவணி மறக்காதே, டெல்லிக்கு ராஜா நாளும் பாட்டி சொல்ல தட்டாதே, பட்ட படிப்பு படிச்சு வந்தாலும் பாட்டி சொல்ல தட்டாதே. நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா என்ன, வீட்டுல ஒரே ஒரு கிழவி இருந்துச்சுன்னா அதுதான் உனக்கு நல்லது கெட்டது சரி தவறு எதுன்னு சொல்லி கொடுக்கணும் அவர்களே. தான் போக்கு சித்தம் போக்கு சிவம் போக்குன்னு போனா நீ சீக்கிரமா சிவலோக்கு பதவி தான் போகணும், தெரிஞ்சுக்கங்க. வந்ததுல இருந்து நடுவர் அவர்களே, இளைஞர்கள் அதை செஞ்சாங்க, இளைஞர்கள் விதைப்போட கண்டுபிடிச்சார்கள், இவங்க விவசாயம் கண்டுபிடிச்சார்கள். நடுவர் அவர்களே, நாங்கெல்லாம் வந்து விவசாயம் செய்யறது எப்படி, எந்த நேரத்துல மழை வரும்னு சொல்லி ஆடிப்பட்டம் தேடி விதைச்சோம். இன்னைக்கு நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுமா, பூராவே பிளாட் போட்டு வித்துக்கிட்டு இருக்கீங்க, இதுல வேற பீத்திட்டு இருக்கீங்களே. நான் என்ன கேக்குறேன், இளைஞர்கள்லாம் ஃபிளக்ஸ் அடிக்கிறாங்க, உண்மைதான். ஒரு ஊருக்கு போனோம்னா இளைஞர்கள்லாம் சந்தோஷமா இருக்கிறத நாங்க ஒத்துக்கிறோம் அவர்களே. ஆனா அதுக்கு கீழே போடுறாங்க பாத்தீங்களா வரி, நான் என்னடா எழுதி இருக்கு, எல்லா பசங்களும் பூரா அழகா இருக்கிறாங்களே, என்ன கிட்ட போய் பாக்குறேன், அக்கா குறுகுறுன்னு பார்க்காத எனக்கு கிறுகிறுன்னு வருதுன்னு எழுதியிருக்கு.
ஃப்ளெக்ஸ் போடல ஃப்ளெக்ஸ் போடல. வித்தியாசம் அடிக்கிறாயா? வயசுக்கு வந்துட்டோம் நாங்க. ஆ. பார்த்து நீங்க பொண்ணு கொடுத்துட்டு போங்க. இப்படி ஒரு டைட்டில் அடிக்கிறான். அவன் வயசுக்கு வந்துட்டான் டைட்டில் எழுதி அடிச்சிருக்கான் நடுவர் அவர்களே. தஞ்சாவூர்ல ஐயனார் கோயில்ல கும்பாபிஷேகம் 20க்கு 30க்கு பெரிய பிளெக்ஸ் அடிச்சு அந்த ஊர்ல இருக்கிற 250 பைய போட்டவன் போட்டுக்கிறான். ஐயனார் சிலை சின்னதா இருக்கு தெரியல. ஆமா நடுவர் அவர்களே, இப்படி போற இடத்துல பிளெக்ஸ்ல எல்லாம் வாசகம் இருக்கே, இருந்தாலும் அந்த இளைஞர்கள் நல்லா தான் இருப்பாங்க. காலேஜுக்கு போறாங்களேன்னு பெருமையா நினைச்சா சத்தியமா நான் இங்க உள்ள இளைஞர்கள் யாரையும் சொல்ல நடுவர் அவர்களே, நான் எங்க ஊர் பக்கம் உள்ள இளைஞர்கள் சொல்லி கரெக்டா அவங்க என்ன பண்றாங்கன்னா காலேஜுக்கு போறானா நல்லா படிக்கிறானேன்னு பார்த்தா அவன் டிவியில இருக்கான், ட்விட்டர்ல இருக்கான், ஃபேஸ்புக்ல இருக்கான், இன்ஸ்டாகிராம்ல இருக்கானே தவிர பையன் வீட்டுல ஒரு நாள் இருக்கிறதே இல்லை. இல்லைங்க, நாங்கள் ஒரு தெருவுக்கு போனாங்க, புள்ள படிக்கிறானா படிக்கலையான விசாரிக்கிறதுக்காக வாத்தியார் போனோம். அருமையான மனுஷன், அந்த மனுஷனை பாராட்டணும். வீட்டில் இருந்த டிவியை பையன் 10வது படிக்கிறாங்க, பையன் டிவி பார்த்து கெட்டு போயிடுவான்னு டிவியை ஒரு சாக்கில் கட்டி பரணி மேலே போட்டிருந்தார். அவர் அப்படியே கையை கட்டி அணைச்சி கை கொடுத்து அந்த ஆளை பாராட்டினேன். வீட்டில் பையன் படிக்கிறாங்கிறதுக்காக இந்த டிவியை கட்டி பரணி மேலே போட்டிருக்கியா, நீந்தா இப்படி தான் ஒவ்வொரு அப்பனும் இருக்கணும். 10வது படிக்கிற உன் பையன் என் கையான்னு கேட்டேன். பக்கத்து வீட்டில் தான் சார் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கான், வந்துடுவான். இந்த அதுக்கு இந்த முட்டா பையன் வீட்டே போட்டு கிளம்ப டிவி செல்லு முழுக்க மூலிகை செல்லுலயே போயிட்டு இருக்க உங்க பையனும். நீங்க சொன்னது எல்லாமே ராஜநிதியா நான் சொன்னது எல்லாமே சரிதான் சார். என்ன தெரியுங்களா, கண்டுபிடிப்புகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டன, கண்டுபிடிப்பு எல்லாம் நல்லதான் கண்டுபிடிச்சிருக்கு, நல்லா தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. கண்டுபிடிச்சது என்னமோ நல்லதுதான், பயன்படுத்துறது நீங்க ஒழுங்கா பயன்படுத்துறீங்களா? எந்த விஷயத்தையுமே சரியாவே பயன்படுத்துறது இல்லை நடுவர் அவர்களே. இன்னைக்கு பாருங்க, நான் பவித்ரா லேட்டா வந்துச்சு, முன்னாடி அந்த புள்ள போய்கிட்டே இருக்கேன்னு பின்னாடியே பவித்ரா பவித்ரா பவித்ரான்னு கூப்பிட்டுட்டு போறேன். புள்ள தலை குனிஞ்சத்துல நிமிராம போய்கிட்டு இருந்துச்சு. அதான் அச்சமட நானும் பயிர்ப்பு நிறைந்தது. அச்சமடம் நானும் பயிர்ப்புன்னு தான் நானும் நினைச்சேன். குனிஞ்சத்தலை நிமிரில் இவ்வளோ பண்பாடான பிள்ளையா, மரியாதை தெரிஞ்ச பிள்ளையா, இவ்வளோ பெரியவங்க இருக்காங்களே வந்திருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கேன். செல்லுல மெசேஜ் அனுப்பிக்கிட்டே தட்டு தடுமாறி குடிகார ரேஞ்சுக்கு வந்துட்டு இருக்கு நடுவர் அவர்களே. எங்க தெருவில் ஒரு அக்கா எண்ணெயில் உட்காந்து கறி குழம்பு வைப்பது எப்படின்னு செல்போன்ல யூடியூப் ஓபன் பண்ணி கூகுள்ல பாக்குது. செல்போன்ல யூடியூப் ஓபன், அந்த யூடியூப்புக்குள்ள அந்த செல்லுல ஒரு அம்மா கறி குழம்பு வச்சு காட்டுது. 1/2 மணி நேரம் கறி குழம்பு வச்சதை பார்த்துட்டு மோந்து பார்த்துட்டு சொல்லுது, என்ன வாசமே வரல, என்ன சமைக்கிறான்ட்டு போகுது. நடுவர்கள் இன்னைக்கு இருக்க இளைஞர்கள்லாம் காலேஜுக்கு போறாங்கன்னா எதுக்கு போறாங்க? காஃபில சுகர் இல்லைன்னா குடிக்க முடியாது, காலேஜில் ஃபிகர் இல்லைன்னா படிக்க முடியாதுன்னு சொல்றாங்க நடுவர் அவர்களே. அந்த இளைஞர்களுக்காக தான் நான் சொல்றேன், அந்த பந்தடிச்சு நீ தம்பி ஒண்ணு நீட்டி வந்து முந்தி வந்து பாரு, எல்லாமே போனா திரும்பாது, புதியவரை நம்பி நீ வாழு, கல்லூரிக்கு செல்வதெல்லாம் நல்ல வாழு, கண்மொழிச்சு படிச்சதெல்லாம் நல்ல வாழு, காலம் இருக்குது வாயா இந்த மண்ணோட மண்ணர்களே, காணாகருங்குயிலே கச்சேரிக்கு வரியா 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 வரியா, கண்மயக்கும் பாட்டு சொல்லி வாழ்த்து ஒண்ணு தரியா 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 தரியா. நீங்க படிக்கிற படிப்பெல்லாம் உங்க சமுதாயத்தை முன்னேற்றத்திற்கும் உங்க வாழ்க்கையை நீங்க முன்னேற்றி செல்வதற்காக தான் இருக்கணும்னு தான் நடுவர் அவர்களே நாங்க அறிவுரை சொல்ல வரோம். அதை கேட்காம நீங்க ஏன் இப்படி அலையறீங்க? இன்னைக்கு செஸ்ல நாங்க முன்னேறிட்டோம், இளைஞர்கள் முன்னேறிட்டோம், நாங்க ஒத்துக்கிறோம். இந்த செஸ் விளையாட்டு எல்லாம் எங்கேருந்து தெரியுமா வந்தது? நாங்க பெரியவங்க நாங்க விளையாடின தட்டாங்கல்லு, ஆடுபுள்ளி ஆட்டம், பல்லாங்குழி ஆட்டம், கிட்டுப்பிள்ளை ஆட்டம், இத்தனையும் பார்த்து தான் நீங்க வளர்ந்து வந்தீங்க அப்படிங்கிறத ஒரு நாளும் மறக்க கூடாது. இதனாலதான் சொல்றேன், பெரியவங்க செஞ்சதை நீங்க நல்லா உற்று நோக்குனீங்கன்னா இளைஞர்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும். அதனாலதான் நான் சொல்றேன், நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச கிட்டிப்புள் விளையாட்டு தான் இன்னைக்கு நீங்க விளையாடுற கிரிக்கெட். ஆமா, பல்லாங்குழி ஆட்டத்துல தான் கணக்கை எப்படி போடுறதுன்னு கத்து கொடுத்தோம் நடுவர் அவர்களே. இதெல்லாம் மறந்துடாம அன்னைக்கெல்லாம் படம் எல்லாம் எப்படி இருந்துச்சு நடுவர் அவர்களே? அடாடா, படம் பேரை கேட்டாலே அந்த படத்தோட கதையை 1 மணி நேரம் சொல்லுவாயா? ஆமா, படம் பேரே அப்படி இருக்கும். மனிதன், உயர்ந்த மனிதன், அவன்தான் மனிதன், பாசம், பாசமலர், நீதிக்கு தலைவணங்கு, எப்படி எல்லாம் இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு. அன்னைக்கெல்லாம் எப்படி இருந்தாங்க கதாநாயகிகள் எல்லாம் பார்த்தா அப்படி கையெடுத்து கும்பிடுற மாதிரி இருந்தாங்க. ஆமாங்க, இன்னைக்கு அப்படி இருக்காங்களா நடுவர் அவர்களே? காதல் இருக்குல்ல நடுவர் அவர்களே, காதல். ஆமா, அன்னைக்கு உள்ள காதல்லாம் எப்படி தெரியுமா இருக்கும்? அடுத்தவனுக்கு தெரியாது,
பக்கத்துல இருக்கவனுக்கு தெரியாது, எய்த்து வீட்டுக்காரனுக்கு தெரியாது, காதலனுக்கே தெரியாது, அப்பா அம்மாவுக்கே தெரியாது, ஆனாலும் காதலிப்பாங்க நடுவர் அவர்களே. அப்படி நாகரிகம் இருந்தது, நாகரிகம் இருந்தது. காதலிக்கிறவங்க கூட காதலை சொல்லலாமா சொல்லக்கூடாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எப்படி தெரியுமா யோசிச்சாங்க? புத்தி வச்சா அன்பு இல்லை, சொல்லி போட்டா வம்பு இல்லை, சொல்லத்தானே தெம்பு இல்லை, இந்த துன்பம் யாரால, கொடியிலே மல்லியப்பூ மணக்குதே மானே, எடுக்கவா தொடுக்கவா தவிக்கிறேன் நானே. இவ்வளவு அழகா மறைச்சு காதல் பண்ணாங்க நடுவர் அவர்களே. ஒரு செய்தி கேளுமா, ஒரு 2 வீலருடைய சாவி இங்கே மிஸ் ஆயிடுச்சுமா, அண்ணன் எடுத்து கொண்டாந்து இங்கே காட்டுறாரு, இங்கே இருக்குது கையில். அது யார் இந்த சாவியை 2 வீலர் சாவியை மிஸ் பண்ணீங்களோ தொலைச்சிங்களோ அவங்க வந்து அன்னார் அவர்களிடம் வாங்கி கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றனர். இந்தாங்க. இப்போ சொல்லுங்கள். இப்படி இருந்துச்சு நடுவர்களே காதல். ஆனா இன்னைக்கு இருக்கிற காதல்லாம் எப்படி இருக்கு நீங்க சொல்லுங்க. காதலிக்கிறான்னா 3 மாசத்துல காதலிக்கிறான், 6 மாசத்துல கல்யாணம் பண்றான், 1 வருஷத்துல புள்ள பெக்குறான், 2வது வருஷத்துல டைவர்ஸ் பண்ணி நீ தனியா வாழ்ந்துக்க நான் தனியா வாழ்ந்துக்கன்னு தனித்தனியா போகிறதுக்கு பேரே காதலா கல்யாணமா குடும்பமா நடுவர்களே இன்றைய இளைஞர்கள் பண்ணிட்டு இருக்குது. வாழ்க்கை நடக்குது. இன்னைக்கு ஒரு அம்மா போய் நீதிபதி கிட்ட போய் என்னோட வாழ முடியாது டைவர்ஸ் பண்ணி வைங்கன்னு அழுதுச்சு. அவரை எவ்வளவுதான் சொல்லி பார்த்தார், கேட்கல. கடைசியா நீதிபதி இந்த அம்மாவையும் அவரையும் இந்த நீதிமன்றம் பிரித்து வைக்கிறதுன்னு டைவர்ஸ் பண்ணி அனுப்பியாச்சு. இனிமேல் வாழ்றது இல்லை போங்கன்னு பிரித்து வச்சாச்சு. 6 மாதம் கழிச்சு அதே அம்மா அதே நீதிபதி கிட்ட வந்து அதே கோர்ட்டில் சொல்லுது, ஐயா நீங்கள் யாரை பிரித்து வச்சிங்களோ அவனையே என் கூட சேர்த்து வைங்க, அவனோட வாழணுங்க. ஏமா நீ தானம்மா பிரித்து வைக்க சொன்னேன், இப்போ ஏமா உனக்கு அந்த ஆசை வந்துச்சுன்னு கேட்டப்ப அந்த அம்மா சொல்லுது, இந்த பைய பிரித்து வச்சா ரொம்ப ஓவராக ஆடுறான், நான் பார்க்குறேன், சிரிச்சுக்கிட்டு கும்மாளம் போட்டு தர்றான், இவனை இப்படி விடக்கூடாதுங்க, அதுக்கு தான் திரும்ப பண்ணி அவனை வந்து என்ன வேலை பண்ணுறான் பாரு. அப்படி நடுகிறவர்களே அன்னைக்கெல்லாம் காதலிக்கும் பொழுது காதலி, இப்போல்லாம் நான் காதலிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீ நினைக்கலாம் நான் இப்போ இப்படி முதியோரில் பேசிட்டு இருக்கேன். அந்த காலத்துலலாம் காதலிக்கும் பொழுது ஒரு காதலன் காதலியை வர்ணிக்கிறாகட்டும், இல்லை காதலி காதலனை வர்ணிக்கிறாகட்டும், அவ்வளோ அழகாக வர்ணிச்சாங்க நடுவர்களே. எப்படி திரும்ப வர்ணிச்சாங்க? பொன்னின் நிறம் பிள்ளை மனம் வள்ளல் குணம் யாரோ, பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடி யாரோ, பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடி யாரோ, மன்னன் என்னும் தேரில் வரும் தேவன் மகன் நீயோ, பிள்ளை மனம் பொன்னின் நிறம் பிள்ளை மனம் வள்ளல் குணம் யாரோ, மன்னன் என்னும் தேரில் வரும் தேவன் மகன் நீயோ. பொன்கொண்டாடை ஒளி செல்லும் தோடும் இல்லை, நான் தொட்டாடும் வேளைதோறும் போதை என்ன சொல்ல, கை தட்டாடு காலம் நேரம் போக போது உண்டு, கண் பட்டாடும் காதல் நேரம் பாதி பாதி உண்டு, பள்ளி மூலம் போகலாம் பக்கம் ஓடிவா, பள்ளி மூலம் போகலாம் பக்கம் ஓடிவா, வள்ளல் யாரோ, பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை யாரோ, பாவை எனும் தேரில் வரும் தேவன் மகள் நீயோ. எவ்வளவு
அழகா இருந்துச்சு நடுவர் அவர்களே, இந்த காதலும் இந்த வர்ணனையும். அதுவே இன்னைக்கு இருக்கிற பொம்பளை பிள்ளைகிட்ட போய் காதலிக்க அப்படின்னு ஏதாவது வர்ணிக்கணும்னு கேட்டோம்னா, பீரு வேணுமா, பிராந்தி வேணுமா, பொண்ணு வேணுமா, சின்ன வேணுமா, பிராயரு வேணுமா, பிராந்தி வேணுமா, பொண்ணு வேணுமா, சின்ன வேணுமா, இப்படி கேட்குறீங்களே, உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லையா? இது ஒரு சமுதாயத்தை திருத்துற இளைஞர் செய்ய வேண்டிய வேலையான்னு நான் கேட்குறேன் நடுவர் அவர்களே. இப்படியெல்லாம் பாருங்க, எந்த வகையில் பார்த்தாலும் குடும்பமாக இருக்கட்டும், நாடாக இருக்கட்டும், நாகரிகமாக இருக்கட்டும், ஒரு பாட்டியும் ஒரு தாத்தாவும் வீட்டில் இருந்தால் எப்படி தெரியுமாங்க? ஒரு பாட்டி வீட்டில் இருந்தால் 1000 மருத்துவர் இருக்கிறதுக்கு சமம். ஒரு தாத்தா வீட்டில் இருந்தோம்னா 100 நூலகம் இருக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு அறிவுரை சொல்கிறதுக்கு தாத்தா வேணும், நமக்கு மருத்துவம் சொல்லி தந்த அன்பையும் அரவணைச்சு கொடுக்கறதுக்கும் பாட்டிங்கிற உறவு வேணும். அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, சித்தப்பா, சித்தின்னு சொல்லி குடும்பத்தோட கூட்டு குடும்பமாக வாழ்ந்தது, முதியோர்களோட வாழும் வாழ்க்கை தான் உண்மையிலே சந்தோஷமாக இருக்கும் என்று சொல்லி நடுவர் அவர்களே, எந்த வகையில் பார்த்தாலும் முதியோர்களோடு சேர்ந்து வாழ்வதும் அவர்கள் பேச்சு கேட்டு வாழ்வதும் மட்டுமே நல்ல வாழ்க்கையும் நல்ல சமுதாயத்தையும் பண்பாட்டையும் நமக்கு வளர்த்து கொடுக்கும் என்று சொல்லி அவர்களோடு கூடி வாழுங்கள், கோடி நன்மையாகும் என்று வாய்ப்பளித்தமைக்கு மகிழ்கட்டும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.